சார் இப்போ ஆர்பிஐ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து புதுசாக வந்து பிளாஸ்டிக் கரன்சியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்றாங்க. 2025ல் 6,372 கோடி ரூபாய்க்கு பிரிண்ட் அது பண்ணியிருக்கோம். வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும். ஒரு வருஷத்துக்கு உண்டு. ஸோ பேப்பர் நோட்ஸ் உபயோகப்படுத்துறதுனால நமக்கு என்ன ஆகுது? ஏன்னா மக்கள் என்ன பயப்படுறாங்கன்னா, இந்த பாலிமர் கரன்சி வந்துருச்சுன்னா இப்போ இருக்க கரன்சிலாம் வந்து பேன் பண்ணிடுவாங்க, இப்போ செல்லா காசு ஆயிடுமோன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்குது. இந்த ஃபிசிக்கல் கரன்சியில் உள்ள நம்மளுடைய நோட்டுகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாலிமர் கரன்சி வரதுனால கள்ள நோட்டுகள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நார்மலாக வந்து கிரெடிட் பாலிசியில் என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, இப்போ வந்து நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருக்கு, க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஏறி இருக்கு, யூஎஸ்டி ஐஎன்ஆர் ப்ரைஸஸ் ஏறி இருக்கிறதுனால சிறு குறு தொழிலாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு புறம் இருக்கும் பொழுது இந்த வட்டி விகிதத்தை ஏற்றினா சீனியர் சிட்டிசனுக்கெலாம் நல்லது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தை நிபுணர் மிஸ்டர் சேதுராமன் சார் தான் பார்க்க வரோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? எஸ் சார், இப்போ ஆர்பிஐ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து புதுசாக வந்து பிளாஸ்டிக் கரன்சியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்றாங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன சார்? இது வந்து கடந்த 2-3 போர்ட் மீட்டிங்களாகவே இந்த பாலிமர் கரன்சி நோட்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு வந்து ஒரு கிளியராக ஒரு டேட்டா ட்ரெண்டு கிடைக்கும். ரெண்டாவது வந்து இந்த பிரிண்டிங் காஸ்ட்டு ஹையாக இருந்தாலுமே இந்த ரெகுலராக வந்து நோட்டு டர்ட் ஆகுது, கிழிஞ்சு போகிறது, ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து குறையக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மற்ற சில நாடுகளில் இருக்குது, அதை இங்கே கொண்டு வராங்க. மெயினாக இது பாலிமர் நோட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இது வந்து பேப்பர் கரன்சி இல்லை. ஸோ இது வந்து ஒரு டியூரபிள், அதேமாரி இந்த டர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடும். ரெண்டாவது மாய்ஸ்சர்னால் மழையிலையோ பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் நம்மளுடைய கிளைமேட் சேஞ்ச் இப்போ மாறுறதுனால யூசேஜ் கண்டிஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இதை மாதிரி ஒரு லாங்கர் லைஃப் ஸ்பேனுக்கு, ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ரீப்ரிண்ட் பண்ணுறதுல நம்ம வந்து நிறைய காஸ்ட்டை வந்து செலவு பண்ணிகிட்ருக்கோம் இந்தியாவில். ஸோ அது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதேமாதிரி இந்த காஸ்ட் ஆஃப் பிரிண்டிங் கரன்சி பார்த்தோன்னா 2025ல் 6,372 கோடி ரூபாய்க்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும். ஒரு வருஷத்துக்கு உண்டு. ஸோ 2026ல் பார்த்தீங்கன்னா 4,875 ரூபாய் கோடி. இந்த 5 மாதத்துக்கு மட்டும். ஆமாம், 4,875 crores. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இல்லை 5 மாதம் இல்லை, ஃபினான்ஷியல் இயர் 2026. ஓகே. ஸோ 1st April 2025 to 31st March 2026, 12 மாதத்துக்கு. ஸோ இப்போது நமக்கு வந்து இந்த யூபிஐனுடைய ஆதிக்கம் அதிகமானதுனால கரன்சி வந்து கம்மியாக இருக்குது. ஸ்டில் இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த ஒரு மைண்டில் வந்து ஒரு கரன்சி, ஃபிசிக்கல் கரன்சியை கொடுத்து வாங்கி பண்ணுறதுல அவங்க வந்து ஊர் சைட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த யூபிஐ மூலிமா பண்ணும்பொழுது நிறைய ஃபேக் ஸ்கேம்ஸ் நடக்குதுல்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இதில் வந்து இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்க, வால்யூம் வந்து அதிகமாக பண்ணணும். அதேமாதிரி இது வால்யூமாக டேமேஜ் ஆகுதா ஆலையாங்கிறத வந்து பார்த்துட்டு தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ வருஷம் இவங்க புதுசாக அடிக்கிற மாதிரி அதில் அடிக்கிறது கஷ்டமாக இருக்கக்கூடும். ஸோ இந்த 500 ரூபாய் நோட்டு, ஸோ 598.3 crore பீசஸ் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. ஓகே. அதுபோல் 100 ரூபா நோட்டு 581 crore பீசஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த பல்க் கரன்சி வித்ட்ரால் இருக்குல்ல, ஃபினான்ஷியல் 2026லையோ அதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் இது வந்து என்ன பண்ணணும், அதுதான் வந்து ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் டு ஹேண்டில். ஏன்னா ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக ரன் பண்ண முடியாது. ஸோ உடனே எல்லாம் என்ன பெரிய ஒரு பரபரப்பை இந்தியா பூராவும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அது மாத்திரம் இல்லாமல் அது மாதிரி பாலிமர் கரன்சி வருதுன்னா ஏடிஎம்மில் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க வந்து அந்த சிப்பெல்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த பாலிமர் கரன்சி ஃபுல்லாக யூஸ் பண்ணுற கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா கனடா. ஸோ பார்ஷியலாக பண்ணுறது நிறையா இருக்குது. ரஷ்யா இருக்குது, தென் யூஎஸில் சில பார்ஷியலாக இருக்குது. இன்னும் உபயோகப்படுத்தாத கண்ட்ரியில் இந்தியாவும் ஒரு கண்ட்ரி. ஸோ இது வந்து இந்த ஷிஃப்ட் வந்து ஆல்ரெடி அண்டர் வேல இருக்குது குளோபலாக. ஸோ அதனால் இந்தியாவும் அதை வந்து உள்ளே வராங்க. இப்போ ஆஸ்திரேலியா, கனடா, யூகேலாம் அந்த ஃபுல்லி ஒரு டிரான்சிஷன் போய் கம்ப்ளீட்டாக அந்த பாலிமர் கரன்சிக்கு உள்ளே வந்துட்டாங்க.
ஸோ இந்த லார்ஜ் பார்ட் ஆஃப் த வேர்ல்டுலையுமே இது வந்து நம்மளுடைய மெயின் பேப்பர் நோட்ஸ் தான் அதிகமாக நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஸோ பேப்பர் நோட்ஸ் உபயோகப்படுத்துறதுனால நமக்கு என்ன ஆகுது, சுற்றுச்சூழலில் மரங்களை தான் நம்ம நிறைய வந்து அதுக்காக வந்து உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு. அதனால் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் பட் இந்த ப்ரொப்போசலை ஆர்பிஐ வந்து ஒரு ஆக்டிவாக ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் பார்த்துட்டு அந்த டியூரபிலிட்டி சேஞ்சஸ் இருக்குது, கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்ததுன்னா தென் தே வில் ஸ்டார்ட் இம்மீடியட்லி. அது வரலையும் டில் சச் டைம் இட் இஸ் ஒன்லி அண்டர் த ப்ரொப்போசல் தான். அதனால் இதை வைத்து தேவையில்லாமல் மக்கள் வந்து ஒரு பீதியோ பயமோ அடைய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா மக்கள் என்ன பயப்படுறாங்கன்னா, இந்த பாலிமர் கரன்சி வந்துருச்சுன்னா இப்போ இருக்க கரன்சிலாம் வந்து பேன் பண்ணிடுவாங்க, இப்போ செல்லா காசு ஆகிடுமோன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ அது வாய்ப்பு இருக்குமா? இல்லை பாலிமர் கரன்சி வந்ததுக்கப்புறமா இப்போ யூஸ் பண்ணுற நம்மளோட நோட்டுகள்லாம் என்ன ஆகும் சார்? நல்ல கேள்வி. அதேமாரி ஆகாது. இந்த ஃபிசிக்கல் கரன்சியில் உள்ள நம்மளுடைய நோட்டுகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பர்டிகுலர் பீரியடு, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு கொடுப்பாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஆர்பிஐயில் கொடுத்துட்டு அந்த பாலிமர் கரன்சி எடுத்துக்கலாம். ஈவன் வந்து பேங்க்ஸ்லேயே வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதை மாதிரி வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்காது. அது டிமானிட்டைசேஷன் சமயத்தில் பண்ணின விஷயங்கள் வேறு. அதனால் இது வந்து அதை மாதிரி வராது. சார் இப்போ அடுத்து வந்து என்னென்னா, இந்த பாலிமர் கரன்சி வரதுனால கள்ள நோட்டுகள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை ஸ்கேம் நடக்க வாய்ப்புகள் இருக்குமா? அது வந்து குறையக்கூடும். எப்படி சார்? ஸோ அந்த பாலிமர் கரன்சி வரும்பொழுது அது உள்ளுக்குள்ளே வந்து எல்லாமே சிப் மாதிரியான ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுனால, கவர்மெண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதுக்குண்டான நம்பர்ஸ் கொடுக்கறதுனால, ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து வெறும் நோட்டு மாதிரி இருக்குல்ல, இதில் தான் நிறைய வந்து ஏமாற்ற முடியும். அதில் வந்து நீங்கள் அதை வந்து அவங்க ஜஸ்ட்டு அந்த QR கோடை போடும்போதே அது தெரிஞ்சிடும், அது நல்ல நோட்டா நல்ல நோட்டு இல்லையான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும். ஓகே சார். ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிரெடிட் பாலிசி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன சார்? சரி, ஜூன் 5ஆம் தேதி அன்னைக்கு கிரெடிட் பாலிசி இருக்குது. ஓகே. நார்மலாக வந்து கிரெடிட் பாலிசியில் என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, இப்போ வந்து நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருக்கு, க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஏறி இருக்கு, USD INR ப்ரைஸஸ் ஏறி இருக்கிறதுனால வட்டி விகிதம், அதாவது நமக்கு கொடுக்கக்கூடிய வட்டிகள் இருக்கு இல்லையா, வண்டியில் அது பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறாங்கல்ல, வட்டி விகிதம் ஏறக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் கடந்த ஒரு வாரமாக பார்த்தோன்னா க்ரூட் ஆயிலில் ஒரு வீழ்ச்சி. ஓகே. ஸோ இந்த க்ரூட் ஆயில் வீழ்ச்சி இருக்கிறதுனால இதை வந்து இந்த வட்டி விகிதத்தை இப்போ ஏற்றுவார்களா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும், அப்போ தான் வந்து சிறு குறு தொழிலாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு புறம் இருக்கும் பொழுது, இந்த வட்டி விகிதத்தை ஏற்றினா ஹவுசிங் லோன்லேருந்து எல்லா லோனுடைய வட்டி விகிதமும் ஏறக்கூடும். ஸோ அதனால் இந்த 5ஆம் தேதி வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். ஸோ அதை சார்ந்து வங்கிகள் மற்றும் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியினுடைய வியாபாரங்களில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இதெல்லாம் யாருக்கு சார் நல்லதாக போகும், யாருக்கெல்லாம் வந்து பாதிப்பாகும்? இது வந்து வட்டி ஏற்றினா சீனியர் சிட்டிசனுக்கெலாம் நல்லது. ஓகே. அவங்களுக்கு வட்டி கூட கிடைக்கும். வட்டி ஏற்றவில்லை அப்படின்னா சிறு குறு தொழிலாளர்கள் மற்றும் லோன் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு பெட்டர் ரிலீஃப் கிடைக்கும். சார் அடுத்து ஆர்பிஐ வந்து டிஜிட்டல் ருப்பி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதான்றாங்க. அந்த டிஜிட்டல் ருப்பியை பற்றி உங்களுக்கு கருத்துக்கலாம் சார்? டிஜிட்டல் ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இருக்குது. ஸோ அதாவது இட் இஸ் ரிலேட்டட் டு சம்திங் லைக் ஏ கிரிப்டோ மாதிரி. நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ வேணுமோ அதை டிஜிட்டலாக வாங்கிக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய ஒரு ஸ்பெஷல் லெட்ஜர் மாதிரி அது. ஸோ இது எல்லாமே என்னென்னா, நம்ம ஃபிசிக்கலாக கரன்சி யூஸ் பண்ணுவதை குறைத்து ஆன்லைனில் டிஜிட்டல் மூலியமாக அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இப்போ எப்படி UPI மூலியமாக நம்ம ஜிபே பண்ணுறோமோ அதை மாதிரி உண்டான வழிமுறைகளை கொண்டு வருவதற்கு இந்த டிஜிட்டல் கரன்சி ஆல்ரெடி பார்த்திங்கனாக்க நிறைய கவர்மெண்ட் டெண்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ்க்குள்ள பில்லை வந்து செட்டில் பண்ணுறதுக்கும் டிஜிட்டல் கரன்சியை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இண்டிவிஜுவலில் இன்னும் அந்த அளவுக்கு ஃபுல் ஸ்விங்காக வரல. இது எவ்வளோ நாள் கழிச்சு சார் ஃபுல்ஃபில் ஆகும்? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒவ்வொரு புதுசாக வரக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோன்னா அது உடனே வந்து ஃபுல்லாக வந்துடாது. அதை வந்து ஓரளவுக்கு மக்கள் வந்து உபயோகப்படுத்தி அதனுடைய சாதக பாதகங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு
அதன் பிறகு தான் அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெட்டர் ஆக்ஷன்ஸ் வரும். டில் சச் டைம் எப்படியும் ஒரு 1 இயர் எடுக்கும். ஓகே. 1 இயர் கழிச்சு தான் ஆர்பிஐ வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டை ஃபுல்ஃபில் ஆகுவாங்க. ஆமாம்.